சப்போஸ் இது நெகட்டிவா இருக்கு. அப்ப நெகட்டிவா இருக்குன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, செவ்வாய்னால நெகட்டிவ் வருதுன்னு வச்சுக்குவோம். செவ்வாய் வந்து 6, 8, 12ல போய் மறையிறாரு இந்த சுக்கிரனுக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, போலீஸு, கேஸு, கோர்ட்டு, பிரச்சனை, சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு அல்லது வந்து விபத்து போக்குவரத்துல சிக்கிறதுங்கிறதோ அல்லது வந்து அவங்களுக்கு அது மாதிரியான சிக்கல்கள் வர்றதுக்கான அமைப்பு உண்டு. இது வந்து ஒரு சில கண்டிஷனுக்கு உட்பட்டது. எப்படின்னா, விபத்து வந்துடும்னா உடனே ஆக்சிடென்ட் ஆயிரும்னு அர்த்தம் இல்லை. அந்த செவ்வாயை குரு பார்த்தாருன்னா அது மாறிடும். அந்த செவ்வாயை வந்து அந்த பர்டிகுலர் ஜாதகத்துடைய லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 1, 5, 9 அதிபதிகள் பார்த்துட்டாலோ சேர்ந்துட்டாலோ இந்த பலன் மாறிடும். ஸோ ஒரு சின்ன வேறுபாடும் ஜோதிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வந்து இந்த ராகு கேது, இப்போ நீங்க வந்து குருவை பத்தி கேட்டிருந்தாலோ செவ்வாயை பத்தி கேட்டிருந்தாலோ படபடன்னு பேசிட்டு போயிடலாம். இது ரொம்ப மைனூட்டான சப்ஜெக்ட், ரொம்ப நுணுக்கமான சப்ஜெக்ட். அப்போ ஒருத்தருக்கு லக்னத்துல ராகு இருக்கு அப்படின்னா அது பாசிட்டிவாகவும் செய்யலாம், நெகட்டிவாகவும் செய்யலாம். அவன் வாங்கிட்டு வந்த வரம் தக்கார் தகவலார் என்பதை வர எச்சத்தார் காணப்படும். ஸோ அந்த கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி